Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. We are going to take drastic action for employment. இந்தியாவினுடைய எல்லா இளைஞர்களையும் வேலையில்லா திண்டாட்டத்தின் இந்த சூழ்நிலையிலே மோடி அவர்கள் திணிக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்களை பற்றி நினைத்து அவர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனமாற விரும்புகிறோம். There are 30 lakh jobs, 30 lakh government jobs, which today are lying vacant. We will give these 30 lakh jobs to the young people of this country. இன்று ஒன்றிய அரசிடம் 30 லட்சம் பணியிடங்கள் வேலைகள் காலியாக இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த இடங்களை 30 லட்சம் இடங்களையும் உடனடியாக நிரப்புவோம். And that is just the starting point. The children of rich families, before they get a proper job, they do an apprenticeship. வேலை கிடைப்பதற்கு முன்பு அந்த இளைஞர்களுக்கு வேலை பயிற்சி வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். For 6 months or a year, they go to a private company and they work and they get paid for that work and they get trained. ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருடம் ஒரு தனியார் நிறுவனத்திலே அவர்கள் வேலை பார்த்து பயிற்சி பெற்று அதற்கு பிறகு அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம். And so for all our graduates, undergraduates and our diploma holders, we are going to pass a law which is going to be called the right to apprenticeship. இதை போன்று டிப்ளமோ படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள், என்ஜினியரிங் கல்வி படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள், பட்டம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் வேலை கொடுப்பதற்காக தனியாக ஒரு சட்டம் இயற்றி வேலை வாய்ப்பு பயிற்சி சட்டம் என்றே அதற்கு பெயர் விட்டு அந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். Every single Indian youth will have the right to get an apprenticeship with a private company, public sector company, or with the government. They will be allowed to work for 1 year. They will be trained, and for their 1 year, they will get 1 lakh rupees in the bank account. தகுதி பெற்ற ஒவ்வொரு இளைஞனும் இளம்பெண்ணும் இந்தியாவில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஓராண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த ஓராண்டு பயிற்சி பெறுகின்ற காலத்திலே அவர்களுக்கு அரசு 1 லட்சம் ரூபாய் வழங்கும். And if they do well, then that job can become a permanent job. அவர்கள் அதிலே சிறப்பாக தேர்ச்சி பெறுவார்கள் என்று சொன்னால் அந்த வேலையிலேயே அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். This will allow millions of youngsters to have a work experience, will give them pay for 1 year, and will also allow them to be trained in their interest area. இதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைக்கான பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வேலை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும். I know that the people of Tamil Nadu have a big issue with NEET. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. We are going to leave the decision to the state on whether you want to do NEET or you do not want to do NEET. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நீட் தேர்வை அந்த மாநில அரசுகளுடைய முடிவுகளுக்கே விடுவதாக இருக்கிறோம். மாநில அரசுகள் விரும்புவதாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். What the Tamil people want their education system to look like, how they want to take their exams, this is the business of the people of Tamil Nadu. தமிழக மக்கள் தங்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்க வேண்டும், தங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். அதுதான் அவர்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும். NEET is an anti-poor exam, and we are more than happy to allow you to take the decision on whether you want to take this exam or not. நீட் தேர்வு என்பது ஏழை மக்களுக்கு எதிரானது. ஆகவே அதன் முடிவை நீங்களே எடுத்துக்கொள்வதிலே நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வோம். I remember when the Tamil farmers were protesting in Jantar Mantar in Delhi, and you've all seen millions of farmers protesting in the rest of the country. இந்தியாவினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் ஜந்தர் மந்தரின் முன்பு போராட்டம் நடத்திய போதும்
இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிய போதும் நீங்கள் அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். We have decided that we are going to give a guaranteed legal MSP to the farmers. அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உறுதி சொல்ல ஆசைப்படுகிறோம். அவர்களது விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை சொல்லுகிறோம். Every farmer will be entitled to a minimum support price which will be guaranteed by the Indian legal system. ஒவ்வொரு விவசாயியும் அவருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும். அதற்காக இந்திய அரசு அதற்கான உறுதியை தரும். Mr. Narendra Modi has given huge loan waivers to the richest people in the country. பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கடன் நிவாரணத்தை அளித்திருக்கிறார். We are going to give the farmers of India a farm loan waiver. We are going to forgive the farmers their loans. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஏழை விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறோம். கடன்களை தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம். The women of this country, the women of Tamil Nadu, protect and look after our future generation. இந்த தமிழகத்தினுடைய பெண்களும் சரி, இந்தியாவினுடைய பெண்களும் சரி, நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் பார்த்துக் கொள்கிறார்கள். And often our women are not compensated in the same way as the men are. இவ்வளவு அருமையான பணிகளை செய்கின்ற அவர்களுக்கு நாம் சரியான முறையிலே நியாயம் வழங்கி இருக்கிறோமா என்றால் இல்லை. ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. So we are coming out with a new scheme for India's poorest women. ஆகவே அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற ஏழை பெண்களுக்காக ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறோம். And this is for all families who are today living in poverty. இந்தியாவிலே வறுமையின் பிடியில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். In each one of these poor families, one woman will be chosen, and the next government of India, the India Alliance government, is going to give that woman 1 lakh rupees every year in her bank account. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அரசு, இந்தியா கூட்டணி அரசு, அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் வழங்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். Please understand that every single poor family in this country, every single poor family in this country is going to be given 8,500 rupees a month, 1 lakh rupees a year by the next government. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை குடும்பமும் ஒவ்வொரு மாசமும் 8,000 ரூபாய் பெறும். ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பெறும். We are going to wipe out poverty from India forever. இந்தியாவிலிருந்து வறுமையை நிரந்தரமாக அழிப்பதென முடிவு செய்திருக்கிறோம். We have also committed that we are going to give women 50% reservation in government jobs, and we are going to implement the reservation in the Lok Sabha and the Rajya Sabha immediately and not after 10 years like Mr. Narendra Modi has promised. அரசு வேலைகளில் 50 விழுக்காட்டை பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்வோம். உடனடியாக இந்தியா கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே நாடாளுமன்றங்களிலும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமுல்படுத்துவோம். 10 ஆண்டுகள் என்று மக்களை ஏமாற்ற மாட்டோம். Finally, for the women, ASHA workers and Anganwadi workers, we are going to double their wages for them. இந்தியாவிலே ஆஷா பணி செய்கின்றவர்களுக்கும் அங்கன்வாடிகளிலே பணி செய்கின்றவர்களுக்கும் அவருடைய ஊதியத்தை 2 மடங்காக்க திட்டமிட்டிருக்கிறோம். The Prime Minister has completely ignored the fishermen of this country. இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த தேசத்தினுடைய மீனவர்களை முழுமையாக மறந்துவிட்டார். He does not even think about them. அவர் அவர்களை பற்றி ஒருபோதும் நினைப்பதில்லை. But fishermen are no less than our farmers. நம்முடைய விவசாயிகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய மீனவர்களும் முக்கியமானவர்கள். They take huge risks
and they provide food to our country. அவர்கள் பேர் ஆபத்துகளுடன் கடலுக்குள் சென்று நம் மக்களுக்கு உணவை தருகிறார்கள். So we have created a special manifesto for fishermen. அதற்காக மீனவர்களுக்கென்று ஒரு தனி தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். And we are going to give them a diesel subsidy for their fishing boats. அவர்களுடைய படகுக்கான டீசல் மானியத்தை தரப்போகிறோம். Insurance for their boats. அவர்களுக்கான படகுகளுக்கு காப்பீடு தரப்போகிறோம். We are going to give them a fisher folk credit card. அவர்களுக்கு நாம் கிரெடிட் கார்டு வழங்க போகிறோம். And we are going to recognize inland fishing and aquaculture as agriculture. உள்நாட்டு மீன்பிடிப்பதையும் அக்வாகல்ச்சர் என்ற அந்த உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழிலையும் விவசாயத்தை போல விவசாயமாக கருத இருக்கிறோம். Finally, I'd like to end by saying this is an ideological battle. This is a battle for your history, for your tradition, for your culture, for your way of life. நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு மாபெரும் தத்துவ போராட்டம். உங்களுடைய பண்பாட்டுக்காக, உங்களுடைய வரலாற்றுக்காக, உங்களுடைய கலாச்சாரத்திற்காக, உங்கள் மொழிக்காக நாங்கள் தொடுக்கிற யுத்தம் தான் இந்த தேர்தல். I am going to stand and the Congress party is going to stand with the Tamil people to protect your language, to protect your culture and your history. நானும் காங்கிரஸ் கட்சியும் உங்களோடு என்றும் இருப்போம். உங்கள் பண்பாட்டோடு இருப்போம், உங்கள் மொழியோடு இருப்போம், உங்கள் கலாச்சாரத்தோடு இருப்போம். And no, forget Narendra Modi, no force on this planet, no force on this planet can harm the people of Tamil Nadu, their language and their tradition. உங்களுக்கு ஒரு உறுதி சொல்கிறேன், நரேந்திர மோடி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த சக்தியாக இருந்தாலும் அது தமிழர்களையோ, தமிழ் மொழியையோ, தமிழ் கலாச்சாரத்தையோ தொட்டு பார்க்க முடியாது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். This election is being fought to save Indian democracy, and it is being fought to protect the Indian Constitution. இந்த தத்துவ போர் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் நாம் மேற்கொண்டிருக்கிற யுத்தம். And I am confident we are going to win this fight. நான் உறுதியாக சொல்கிறேன், நாம் இந்த போரில் வெற்றி பெறப் போகிறோம். I'd like to once again thank you for coming here and for all the love and affection you always shower on me. மீண்டும் ஒருமுறை நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய அன்பை என்மேல் பொழிந்ததற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை சொல்ல ஆசைப்படுகிறேன். Thank you. வணக்கம். நன்றி, வணக்கம். 40க்கு 40 வெற்றி கூட்டணியின் சார்பில் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் நன்றியுரையாற்றுவார்கள். தென்னீர் பொருணைநிதி தன் திரைக்கையால் அடிவருடும் நெல்லை பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். மொழி, கலாச்சாரம், பண்பாடை பாதுகாக்க மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் பேசியிருக்கிறார். நாங்கள் தொடுத்துள்ள இந்த யுத்தம் தான் இந்த தேர்தல் என்றும் அவர் பேசியிருக்கிறார். நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்று அவர் நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.